தூத்துக்குடியில் 300 வருடத்துக்கு மேலே பாரம்பரியமான மிக்க ஒரு பழமையான கோயில் தூத்துக்குடி சிந்தாத்திர மாதா திருத்தலம். இந்த திருத்தலத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு சொந்தமான 42 சென்ட் இடத்த வந்து அருகில் உள்ள காவல் நிலையம் இதில் ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு முயற்சியில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த காவல் நிலையத்தை பொறுத்தவரை அந்த காவல் நிலையத்தில் கக்கூசை கொண்டு போய் அந்த பலிபடத்துக்கு அருகில் கட்டியிருக்காங்க. அதே போன்று அந்த காவல் நிலையத்தில் உள்ள உபயோகமில்லாத பொருட்கள் அத்தனையும் ஆலயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் போட்டு வச்சு இந்த ஆலய பகுதியில் ஆக்கிரமிக்கிற முயற்சி இந்த வடக்கு காவல் நிலையம் வந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வர்றாங்க. அதே சமயத்தில் இந்த ஆலயத்தில் புனரமைப்பு பணிகள் செய்கிறதுக்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்காங்க. இது குறித்து பலமுறை அரசுக்கு முறையிட்டோம். அரசு வந்து ஒரு கண்டும் காணாத அரசாக செயல்பட்டு வருது. மாவட்ட நிர்வாகமும் இந்த வேலையை செஞ்சு வருது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த பகுதி முறையாக மீனவர்களுக்கு பாத்தியப்பட்ட ஆலய பகுதி. இது சிஆர் செட்டில் மீனவர் வழிபாட்டு தலமாக குறிப்பிடக்கூடிய பகுதி. இந்த பகுதி மீனவர்களுக்கு வழிபாட்டு பகுதியாகவும் பாரம்பரிய பகுதியாகவும் இருக்குது. இந்த ஆலயத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஆலயத்தில் வழிபட்டுட்டு தான் முத்துக்குடிக்கிற போகிற மக்களும் கடலுக்கு போகிற மக்களும் தோணிக்கு போகிற மக்களும் இந்த ஆலயத்தை வழிபட்டு செல்வாங்க. அப்படி வரலாற்று முக்கியத்துவமான ஆலயத்தை வந்து அபகரிக்கும் நோக்கில் அந்த இடங்களை அபகரிக்கும் நோக்கிலையும் அவமதிக்கும் வகையில் இந்த காவல்துறை அவமதிக்கும் வகையில் இந்த கோயிலை வந்து கக்கூசை கட்டி வச்சுருக்காங்க. இந்த கக்கூசை உடனடியாக உடைக்கப்படணும். இல்லைன்னா சிஆர் செட் மூலமாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து உடனே உடைக்கிற வேலையை செய்ய வேண்டியிருக்கும். அதனால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தை தலையிட்டு முதலமைச்சர் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும். காவல்துறை வந்து கத்தோலிக்க வழிபாட்டு ஆலயத்தை ஆக்கிரமிக்கிற முயற்சியிலையும் கத்தோலிக்க மக்களுக்கு எதிராக செயல்படுவதில் இந்த காவல்துறை செயல்படுது. இதை உடனடியாக முதலமைச்சர் கவனத்தில் சென்று இந்த பக்கத்தில் உள்ள கக்கூசை அப்புறப்படுத்தி இந்த பகுதியில் உள்ள பழைய பொருட்களை அப்புறப்படுத்தி இந்த ஆலயத்துக்குள்ள 42 சென்ட்டை ஃபென்சிங் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி முதலமைச்சருக்கு இதன் மூலம் கோரிக்கை வைக்கிறது.